சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/7/2026 சனிக்கிழமை, ஆடி மாதம் 9ஆம் நாள், ஏகாதசி திதி காலை 11:34 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. கேட்டை நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற நல்ல அருமையான ஒரு திருப்பு முனை சம்பவங்கள் நிகழக்கூடிய, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல இந்த லாபஸ்தானம், பணவரவுகள் வரக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாயும் ராகுவும் இருக்கின்ற அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் முழுமைக்குமே ஒரு நல்ல பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடுகின்ற விதமாக இன்றோ நாளையோ ஏதேனும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது எதிர்ப்புகளை அடக்கி ஆள்வது, நமக்கே நோய் கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மை. மருத்துவமனைக்கு போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படுத்துக்க வேண்டி வருமோன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி பயந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் விலகி, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கு நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தாக தான் இருக்கிறோம், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராதுன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வேலையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் அடுத்த வாரம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறதே என்கின்ற பயத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே விரயங்கள் ஆனாலும் அதற்கேற்ற வரவுகள் கண்டிப்பாக பரம்பொருள் கொடுப்பார் என்கின்ற ஒரு அதீத தன்னம்பிக்கையையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒன்று. அதிலும் குறிப்பாக அரசு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசாங்க கான்ட்ராக்டராக இருக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட்லேயே நான் வேலை செய்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்குமே இதுவரைக்கும் மேலதிகாரிகளால் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் அல்லது பணி அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு உண்டுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, எதை நோக்கி நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்களோ, இதுதான் எனக்கு வாழ்க்கையில் வேணும், இதுதான் வேணும்னு எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீர்களோ அந்த பயணத்தின் உச்சத்தை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு குறைந்தபட்சம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 200 ரூபாயாவது, 1000க்கு 10,000, 10,000க்கு லட்சம் என்கின்ற விதமாக 2 மடங்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, வீடு திரும்பும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்க 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் பார்ப்பது என்பது மிகப்பெரிய தொழில் உன்னதமான ஒரு நல்ல அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது எல்லாரும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 30 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 11ஆம் இடத்து சனி, அதிலும் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக அனைத்து அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு தொழில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் பார்க்குறவங்க, தொழில் முனைவோர், விவசாயம் பார்க்குறவங்க, அல்லது வேலை தாங்க செய்கிறேன், ஒரு இடத்துல அடிமை வேலை செய்கிறேன், இன்னும் சரியாகவே வரலங்க, எனக்கு ஏற்ற சம்பளம் இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வருமானம் வருவதற்கான சில ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுன்ற எண்ணங்கள், அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடங்களில் கொஞ்சம் நல்ல தன்மைகள், சம்பள உயர்வு அல்லது ஏதாவது ஒரு வகையில் கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தினால அருமையான நல்ல அமைப்புகள் இப்போது உருவாகுதுங்க.
பாத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய எவர் சில்வர் சம்பந்தப்பட்டது, உலோகங்கள் சம்பந்தப்பட்டது, கற்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. உயர்கல்வி அமைப்பில் மேற்படிப்பு படிக்கணும், இது இப்படி படிக்கணும், அது இப்படி படிக்கணும், நான் பெரிய ஆசைப்படுறேன்னு அப்பா நினைக்கிறாரு, அம்மா நினைக்கிறாங்கன்ற மாதிரியாக நம்மை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதீத படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு தாயோ தந்தையோ சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினச்ச மாதிரியே மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இப்போது பெற்றோர்கள் கடனை வாங்கியாவது, அதை வாங்கியாவது, இதை வாங்கியாவது படிக்க வைக்கக்கூடிய சூழல் ரிஷபராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 7ஆம் வீட்டையே பார்க்கிறார், அதுவும் ராசியிலிருந்து பார்க்கிறார். 7ஆம் அதிபதி கூட்டு முயற்சிகளை குறிப்பார் என்பதால் கூட்டு தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு இந்த வருடத்திலேயே வரும் ஆவணி மாதத்திலேயே ஏதாவது ஒரு நிச்சயம் மாதிரியான அமைப்புகள் இந்த வருடத்தின் நிறைவிலேயே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைந்திருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ராசிநாதனும் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருந்து ராசி சுபத்துவத்தை அடைந்திருந்தாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இப்போது இந்த வாரத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாழ்க்கையில் ஒன்றை நம்ம தனியாகவே எப்போவுமே செஞ்சிட முடியாது. பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள், தனி மரம் தோப்பாகாது, 4 மரம் சேர்ந்தா தான் அதுக்கு பேர் தோப்பு. தனியாக ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு நம்ம அது தோப்பு வச்சுருக்கிறோம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அது மாதிரியாக நமக்கு உதவக்கூடிய ஒரு 4 பேருடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த பலன் ஒரு 8 அல்லது 9 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. அப்பா வழி சொந்தங்களில் இதுவரைக்கும் இருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பங்காளிகள் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் மோதி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலத்தை பிரிக்கிறது, அந்த வீட்டை பிரிக்கிறது, அந்த தொழிலை பிரிக்கிறது, இந்த சொத்தை பிரிக்கிறது, அடப்போங்கப்பா குலசாமிக்கு ஒரு கோயில் கட்டணும் அல்லது குலசாமிக்கு ஒரு சுவர் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், இதுக்கு கூட கொஞ்சம் தடையாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா? இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தகராறு கருத்து வேற்றுமைகள் இருப்பவர்களுக்கு அதை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான சில ஆரம்பங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். தந்தையோடு முரண்பாடு கொண்டிருந்தவர்கள், அப்பாவுடைய ஹெல்த் நல்லா இல்லையன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும், நான் இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், வேறு மாவட்டத்தில் இருக்கிறேன், வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், உழைச்சது போகிறோம், சம்பாரித்தது போகிறோம், சொந்த ஊரில் போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன்ற மாதிரியான எண்ணங்கள் இப்போது புதிதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் வரும்னு சொல்ல முடியாது. பூர்வீகத்தை விட்டு தூர இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது பூர்வீகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அதீத ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். குலதெய்வத்தை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு இந்த வாரத்திலே ஒரு பிளான் போடுவீங்க. நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு ஆன்மீக தரிசனங்கள், சித்தர்கள் மேலே ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ராசிநாதன் வலுத்து இருக்கிறதுனால எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இப்போது 2ஆம் இடத்திலிருந்து 8இல் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். ராகுவிற்கு குரு சுக்கிர தொடர்புகள் கிடைச்சாலே அவர் எந்த பாவகத்தில் இருந்தாலும் நல்ல விதமான பலன்களை செய்வார். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராகு என்ன செய்ய போகிறார்? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த வாரத்திலிருந்தே இந்த பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஓரளவிற்கு பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. இந்த ஸ்கேம்னு சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் ஸ்கேம், சும்மா இப்படி ஒரு SMS வந்ததுங்க, வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு மெசேஜ் வந்ததுங்க, சும்மா ஒரு விளையாட்டு போக்கில் பொழுதுபோக்கில் ஒரு 10 ரூபா கொடுக்கலான்னு பார்த்தேன், அது அப்படியே என்னை இழுத்துக்கிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா அதில் பெரிய ஏமாற்றம், இவ்வளவு போச்சு அவ்வளவு போச்சு, என் சக்திக்கு மீறினதுங்க, கடன் வாங்கி கூட கொடுத்துட்டேங்க. இந்த மாதிரியாக பணப்பிரச்சனையில் ஏதோ ஒன்றை நினைத்து ஏமாந்தவர்கள் அனைவருக்குமே இழந்த பணம் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே திரும்ப வரக்கூடிய நல்லவைகள், அதாவது இப்போ வரவே வராதுன்னு நினச்சிருந்த கைவிடப்பட்ட ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க.
2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கடந்த காலத்தில் பெண்களினால் ஏற்பட்ட சோதனைகளிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கண்டிப்பாக கொடுப்பார். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அம்மா, அக்கா, தங்கை, தாரம், தன்மகள் என்று சொல்லப்படக்கூடிய தோழிகளையும் இதில் சேர்த்துக்கலாம். பெண்வழி உறவுகளால் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க, சித்தி அப்படி பண்ணிட்டாங்க, பெரியம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அத்தையை நம்பி இதை ஒன்று செஞ்சேன், ஆனால் அத்தை நம்மளை சுத்தமாக அப்படியே காலவாரி விட்டாங்கன்ற மாதிரியாக பெண்வழி உறவுகளால் கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. தமிழ் மொழி அல்லாத வேறு மொழி அமைப்புகளுக்கு போகக்கூடிய சூழல் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 10 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஒரு ஷார்ட் பயணம்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு போவது, அல்லது அரபு மொழி பேசக்கூடிய அரபு நாடுகளுக்கு போய் திரும்பி வருவது, அல்லது ஏற்கனவே அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கிருந்து வந்து திரும்பி விட்டு போவது என்பது மாதிரியான ஒரு சிறு குறுகிய பயணம் இப்போது கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே, பெரிய அளவில் எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதை அப்படியே நல்ல விதமாக தனக்குள்ளே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 3/10 அதிபதியான சுக்கிரன் இப்போது ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். மனைவி கணவனை பற்றின கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசிக்கார ஆண்களுக்கு மனைவியுடைய ஆரோக்கியத்தில் திருப்திகரமான நல்ல மாற்றங்கள் இருப்பதை இன்னும் 2-3 நாளில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமையும். அதை போலவே மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, அவங்களுடைய தொழில் நல்லா இல்லை, அவங்களுடைய வேலையில் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, அல்லது வேலையே கிடைக்கல, ஒரு ரெட்டை வருமானம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒருவருடைய வருமானத்தை செலவு பண்ணலாம், வாடகை கொடுக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், இன்னொருத்தருடைய வருமானத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே, என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு பிள்ளைங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம், 2 பிள்ளைங்கள நல்லா வசதியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 2 பேரும் வேலைக்கு போய்த்தானே ஆக வேண்டியிருக்குன்ற மாதிரியாக இன்னொரு வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார அமைப்புகள் வீடுகள் எல்லாத்துலேயுமே நல்ல வருமானங்கள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு வாரத்திற்குள் இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சிம்மத்திற்கு அமையுங்க. இதுவரைக்குமே கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஒரு மாதிரி மன அமைப்புகளில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தவர்கள், நான் தாங்க வேலை செய்கிறேன், நான் தான் உழைக்கிறேன், அவர் சும்மா உட்காந்து எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரியாக கூட்டு தொழிலில் கசப்புகள் இருந்தவர்களுக்கு உட்கார்ந்து பேசி அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்குமே காதல் அமைப்புகளில் பெரிய மன அழுத்தம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் திருமண அமைப்புகளில் தடைகள், ஏன்னா அட்டமத்து சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. பொதுவாக ஜென்மச்சனி அமைப்புகளில் திருமண தடைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அட்டமத்த சனி அமைப்புகளில் விரும்பியதை அடைவதற்கு தடைகள் நிச்சயமாக இருக்கும். என்ன விரும்புகிறீங்கன்றதை பொறுத்து, ஒரு பெண்ணை விரும்புகிறேன், ஒரு ஆணை விரும்புகிறேன், அதற்கு தடை இருப்பது போலவே ஒரு வேலையை, குறிப்பிட்ட வேலையைத்தான் நான் விரும்புகிறேன், இந்த இடத்துல தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ற இந்த அட்டமத்த சனி அமைப்புகள் எப்பொழுதுமே ஒருவருக்கு தனக்கு என்ன தேவையோ அதை கிடைக்க விடாமல் தடை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது இப்போது இளைஞர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணை யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்புகளில் பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக அமையும். அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமணம் அமைவதற்கான சில சூழல்கள், அந்நிய இன மத இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் பெற்றோருடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அதற்கான சம்மதங்கள் தர அவர்களுடைய மனமாற்றம் வர ஆரம்பிக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் இளைஞர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இப்போது 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வீட்டிற்கு தேவையான நல்ல பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான தேவையான செலவுகள், சுப செலவுகள், மங்கள செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்ணிற்கு இதை வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும், கணவனுக்கு வாங்கி கொடுக்கணும்ட்டு மிகப்பெரிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கிறதுலேருந்து அந்த கடன் தொல்லைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் வரும்.
பழைய கடனுக்கு பதிலாக புதிய கடன்கள் வாங்குவது, எங்கோ இருக்கக்கூடிய ஒரு உபயோகமில்லாத ஒரு சொத்தை உடனடியாக விற்று அந்த கடனை அடைச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு விதத்தில் கடன் தொல்லைகள் விலக ஆரம்பிக்கின்ற ஒரு முதல் நாளாக இது அப்படியே படிப்படியாக ஒரு 2 மாதத்திற்குள் நடந்து டிசம்பர் மாதத்திற்குள்ளாக இப்போது உறுத்தி கொண்டிருக்கின்ற கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக லாபங்கள், நல்ல ஐடியாக்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு கிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் இருக்கும். சிலர் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு போய் வருவது அல்லது அங்கேயே படிக்க போகணும், அங்கேயே வேலை செய்யணும், அங்கேயே செட்டில் ஆகணுன்ற எண்ணத்தில் இங்கிருந்து சில முயற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடியது, விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் கிடைக்கிறது போன்ற சில அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது குரு பகவான் வலுத்து பார்க்கிறார் இல்லையா. அம்மாவின் பேர் இது வரைக்குமே வருத்தம் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அம்மா ஒரு நல்ல அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு விஷயத்தில் சொத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அல்லது இந்த நேரத்தில் எனக்கு சர்வைவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இப்போ ஹெல்ப் பண்ணத்தானே நான் எந்திரிச்சு வர முடியும், என்னை நம்பவே மாட்டேன்றாங்களேன்ற மாதிரியாக தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஏதேனும் ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவர்களது மனமாற்றம் உங்களுக்கு உதவி என்கின்ற அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையாளம் தெரியக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் அமர்ந்து 5இல் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மாதிரியாக செய்ய போக அது வேறு மாதிரியாக முடிந்து கடைசியில் நமக்கு நல்லதாக முடிஞ்சு போச்சுன்ற மாதிரியான ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். வெற்றிகள் கிடைக்கும். வெற்றினா இது வரைக்கும் எதில் சக்ஸஸ் கிடைக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் சக்ஸஸ் கிடைக்கும். வயதிற்கேற்றார் போல் ஒருவருக்கு ஒரு இதில் விருப்பம் இருக்கும் இல்லையா. ஒரு 20 வயது இளைஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் 60 வயதில் இருக்கிறவருக்கு கண்டிப்பாக இருக்காது. அவருக்கு ஏற்கனவே அது 20 வயசில் நடந்திருக்கும், கிடைச்சிருக்கும் இல்லையா. இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்ற வகையில் கல்வியில், வேலையில், காதலில், தம்பதிகள் அமைப்பில், கணவன் மனைவி அமைப்புகள், உறவுகளில் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது அப்படியே நல்ல விதமாக நீங்கள் நினைத்தாற் போல வெற்றியாக நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இதுவரைக்குமே குழந்தைகள் பேரில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவங்க, பிள்ளை இதை ஒத்துக்க மாட்டேங்குது, அதை ஒத்துக்க மாட்டேங்குது, வரனா பார்த்துக்கிட்டே போகிறாங்க, எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படித்தான் வேணும்ன்ட்டு. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேச்சை யாரும் கேட்கறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம சம்மதித்து நம்ம செய்து வைக்க வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளுடைய திருமண விஷயம் தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறதே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்களுக்கு இந்த மாதத்திலேயே, வருகின்ற ஆவணி மாதத்திலேயே ஏதாவது நல்ல முன்னேற்றம், திருமண உறுதியாவது நிச்சயார்த்தமாவது பண்ணிடக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இப்போது கண்டிப்பாக விலகும். அவர்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லை, நன்றாகவே இருக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய அமைப்பு, அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு லட்சியம் நிறைவேற நாள், மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய நாள். இந்த பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் இருக்குது, இவர்கிட்ட தேவையில்லாமல் டச் வச்சுருக்கிறோம், இதனால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் கொஞ்சம் தடைப்படுகிறது, இந்த பழக்கத்தை நம்ம அடியோடு விட்டுவிட வேண்டும் என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தில் சரியாக தீர்க்கமாக முடிவெடுத்து அதை மனக்கட்டுப்பாடோடு நடத்தி கொள்ளுகின்ற எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான ஆரம்பமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சுக்கிரன் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இன்றைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இந்த விரயம் நல்லதற்குத்தான், இன்னொரு முறை வேறு மாதிரியாக இதிலிருந்தே சம்பாரிச்சுக்கலான்ற மாதிரியாக ஆரம்பத்தில் விரயம் அதன் பிறகு லாபம் என்கின்ற நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க.
பொதுவாக 10ல் சுக்கிரன் இருந்தாலே பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே கொஞ்சம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க, ஒரு பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறேன், பெண்களுக்கான நகை ரெடி பண்ணுறேன், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை நடத்துகிறேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் சரியான வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உச்சகுருவும் ராசியை பார்க்கிறார். கடந்த ஒரு 3-4 மாதங்களாக அல்லது 6-7 மாதங்களாக ஒன்றும் சரியாக வரலங்க, அட நீங்கள் வேறு அதுக்கு முன்னாடி இருந்தேன் நான் நல்லா இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இப்போது ஒரு 10-15 நாட்களாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டபடியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் இனிமேல் சுமூகமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அதற்கேற்ற சம்பவங்கள். நம்பிக்கை வந்தால் மட்டும் போருமா? கண்ணெதிரே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இல்லையா? அந்த கண்ணெதிரே ஒன்று நடக்கக்கூடிய, மனம் அதை உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுங்க. ஒரு வண்டியை மாற்றவே முடியல, பழைய வண்டியை தான் என்ன வச்சுருக்கிறேன், செலவாக வச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு பண்ண செலவுக்கு 2 புது வண்டி வாங்கியிருக்கலாம், என்ன இருந்தாலும் புது வண்டி வாங்குறதுக்கு முடியல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கிரன் இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால ஒரு டியூ போட்டாவது அந்த டியூவை கட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வண்டி வாகன அமைப்புகளை மாற்றக்கூடிய நிலைகள் இன்றிலிருந்தே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு வீடு கட்டுறதுக்கு இருந்து வந்த பயங்கள் அப்படியே கொஞ்சம் விலகும். வீடு கட்டினாலும் சரி, இவ்வளவு செலவாகுமே அவ்வளோ செலவாகுமே, ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் மாதம் இவ்வளோ டியூ கட்டணுமே, இதெல்லாம் சரியாக வருமானு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-11க்கு அதிபதியான லாபாதிபதியான சுக்கிரன் இப்போது 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் உட்கார்ந்திருக்கின்ற ராகுவை அவர் பார்க்கக்கூடிய யோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த கலக்கங்கள், ஒரு விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை, ஒரு விஷயத்தை அப்படியே யோசித்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு நிலைமைகள் எல்லாம் தெளிவாக தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். லாபங்கள் கிடைக்கும், அது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா 9-11ஆம் இடங்கள் எப்போது ஒரு சுப தொடர்புகளோடு ஏற்படுகிறதோ அப்போது இதுவரைக்குமே வியாபாரத்திலேயோ தொழிலையோ வேலையிலையோ எதுலேயோ ஒன்றில் லாபம் கிடைக்காத அமைப்புகள்லாம் அப்படியே தலைகீழாக மாறி நம்ம ஒன்று செய்தாலும் அது லாபகரமாக முடியக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இப்போது சுக்கிரன் பார்க்கிறார். இது முயற்சிகள்லாம் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக கலைத்திறமை கொண்டோர், கலைத்துறையில் பார்க்கணுங்க, ஊடகத்துறையில் பார்க்கணுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆகணுங்க இல்லையா? பணம் கிடச்சி என்ன பிரயோஜனம், 4 பேருக்கு தெரியணுங்கன்ற மாதிரியாக 4 பேர் தெரியக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதற்கான ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள உங்களுடைய தேவையான வாய்ப்புகள் கிடைத்து அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நண்பர் அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள் இந்த நாளுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளே கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கையில் எல்லாருமே தனியாக முன்னேறுகிறதில்ல, ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகங்கள், அதற்கான ஆரம்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் ஒரு முயற்சியை பற்றி இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு தன்னம்பிக்கையும் வீரியமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். அது தோற்று போனால் என்ன, இது தோற்று போனால் என்ன இருந்தாலும் நான் இந்த முயற்சியை நான் பண்ணியே ஆவேன்ட்டு விடாமுயற்சியோடு தனுசு ராசிக்காரர்கள் இப்போது எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு பெண் வழி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, பெண் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கலையே, திருமணமாகலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மேன்மையான மாற்றங்களை அப்படியே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு
மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இது ஒரு வகையில் உன்னதமான நல்லதொரு அமைப்பு தான். ஏன்னா ராசிநாதன்லாம் சுபத்துவமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் முயற்சி பண்ணியும் கிடைக்காத பண வரவுகள் இப்போது முயற்சி பண்ணாமையே கிடைக்கக்கூடிய இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எதிர்பாராத அதிர்ஷ்ட அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது இன்னும் ஒரு வாரம் அல்லது 8 நாட்களுக்கு அப்படியே நீடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்டு அவர் பணம் கொடுக்காத சூழ்நிலை, அல்லது நம்முடைய பணமே திரும்பி வராத ஒரு சூழ்நிலை, ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணி கடந்த சில மாதங்களாக கடந்த சில வருடங்களாக தோற்றுப்போன மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் இல்லைங்க, மகரம் உண்மையிலேயே சிகரத்தில் ஏறப்போகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, எதிர்பாராத மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றத்தின் அறிகுறி தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உலகமே பண வரவில் தாங்க இருக்குது. பணம் சம்பாதிப்பவருடைய அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்படும், மறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக பணத்தை எங்கே எப்படி சம்பாதிப்பது என்கின்ற ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கின்றார் போல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில், விவசாயம் போன்ற வேலை போன்ற அமைப்புகளில் எப்படி பணம் வரும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு ஒரு லட்சியங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்துறை அமைப்புகளில் கடந்த சில வருடங்களாக தோற்றுப்போன மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் எழுந்திருச்சு வருவீங்க, நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வடக்கு திசையிலிருந்து நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள்னு சொல்லுவேன் இல்லையா, ஒரு பஸ் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, கார், பைக்கு, டாக்ஸி ஓட்டுறது, அல்லது ஒரு ட்ராவல் சர்வீஸ் வச்சுருக்கிறது, இந்த மாதிரியாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்தே நல்ல பணம் வரக்கூடிய சூழல்கள், மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர், குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் அப்படியே விலகி அவர்களிடம் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான பாக்கியாதிபதி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சுக்கிரனால் பார்க்கப்பட ராசிநாதன் குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வலுவான நிலைமையில் வந்திருக்கு. என்னங்கய்யா நடக்கும்? குழப்பங்களுக்கு விட கிடைக்கும். இவர் நல்லவரா, அவர் நல்லவரா, அது நல்லதா, இது நல்லதா, இதை செலக்ட் பண்ணலாமா, அதை செலக்ட் பண்ணலாமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. குழப்பம் என்கின்ற அமைப்பு வயதிற்கேற்ற வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவர்கள் எல்லாருக்குமே குழப்பத்திலிருந்து தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்று முதல் ஆரம்பிக்கின்றன. இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இழந்த மரியாதை திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். ஒரு 4 பேர் கூடுகின்ற இடத்துல உங்களுடைய மாற்றம், தோற்றம் ஒரு விதத்தில் கவரக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. என்னப்பா இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதை முடிச்சிட்டிங்க போல் தெரியுது, இதை முடிச்சிட்டிங்க போல் தெரியுது, முன்ன மாதிரி இல்லையே, டக்குன்னு கொஞ்சம் டெவலப் உங்ககிட்ட தெரியுதேன்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களிடமிருந்து வயதிற்கேற்ற வகையில் நல்ல மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரக்கூடிய, அதை உங்களிடமும் சொல்லக்கூடிய சில புத்துணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஜென்மச்சனி நடக்கும்போது கொஞ்சம் இழப்புகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, சில விதங்களில் கொஞ்சம் டைவர்ஷன் ஆகி அது போச்சு இது போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமயமான காலகட்டங்கள் ஒரு 3 வருடம் 2 வருடத்திற்கு முன்பு கும்பராசிக்கு இருந்தது இல்லையா, அது எல்லாமே இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்போதுமே சோகமாக இருக்கக்கூடியவர்கள் சுகப்படவே மாட்டார்கள் என்பது கண்டிப்பாக இல்லை என்பதை இப்போது கும்பராசிக்காரர்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகத்திற்கு என்ன தேவையோ அது நடக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றார் போல இப்போது உண்டு. 7ஆம் இடம் இப்போது புனிதத்தை அடைவதால் நினைத்தவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் திருமணம் தோல்வியுற்று செகண்ட் மேரேஜை பற்றி கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே 2வது திருமணம் நிலைத்த திருமணமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணை அமையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான ஆதார அடிப்படை சம்பவங்களும் அறிமுகங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்கு அமைந்திருக்கின்றன. கும்பத்திற்கு உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போது 6ஆம் இடத்தில் அமர்ந்து 12இல் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பு கொள்ளுகிறார். 6, 8, 12 கொஞ்சம் சுபத்துவம் ஆயிடுச்சுனாலே இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நிச்சயமாக நடக்கும். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். ஜென்மச்சனி கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜென்மச்சனி தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு 10% பேர் தான் நல்லா இருக்கிறீங்க. 90% பேரை ஜென்மச்சனி பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த 10% பேருக்கு கூட கொஞ்சம் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக இருக்கும். என்ன அப்படின்னா 6, 8, 12 தொடர்புகள் இப்போது ஏற்படுவதால் எதிர்பாராத அறிமுகங்கள், அவர்களின் மூலமான சில விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை. நமக்கு இது நடக்கவே நடக்காது, நம்ம இதுக்கு லாய்க்கே இல்லைன்னா நம்மை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை என ஒரு மாதிரியாக முன்னேற்றங்கள் கண்ணுக்கு நேராக தெரிகிறது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுதுங்க. பயணங்களின் மூலமாக நன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தட்ட ஃபோனில் பேசுகிறத விட இவரை போய் நேரில் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு தனிப்பட்ட சந்திப்புகளுக்காக போகக்கூடிய பயணங்களில் 100% வெற்றிகள் இருக்கக்கூடிய தன்மை. தொழில்முறை பயணங்களில் ஒரு புதிய அறிமுகங்கள், புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய தன்மை. உன்னை நம்பி இதுக்கு அனுப்புகிறேன்ப்பா, நீ அதை முடிச்சுட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒருவர் உங்களை அனுப்புகிறார், மேலதிகாரி அனுப்புகிறார், முதலாளி அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால், அல்லது நீங்களே ஒரு தொழில் ரீதியிலான பயணத்திற்காக போகிறீர்கள் என்றால் அது அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு வாரம் அல்லது 8 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது நல்லா இல்லைன்றதை அந்த பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இல்லைன்றது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. எதுவுமே சரியாக நடக்க மாட்டேன் என்கிறதே. இவ்வளவு நாட்கள் சீராக போய் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது எங்கேயோ இடிக்குதே, கடிக்குதே, தடுக்குதே என்கின்ற அமைப்பு இப்போது மீனராசியில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு கூட இந்த ஜன்மச்சனி சில பல அனுபவங்களைத்தான் தருமே தவிர சனி எப்போதுமே அடிப்பார். ஆனால் அந்த அடி கிடைத்தவுடன் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து அதன் மூலமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நல் உணர்வுகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார்